எல்லாம் உட்காருங்க. அட உட்காருங்கப்பா. இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாராச்சும் ஏதாச்சும் கருத்து வச்சிருந்தா இப்பவே சொல்லி தொலைச்சிருங்க. அப்புறம் எல்லாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இது சொட்டை அது நொட்டேன்னு வந்து தண்ணி போட்டு தகராறு பண்ணப்படாது. சரி, வழக்கம் போலதான். வீட்டுக்கு 500 ரூபா வரி போடுறோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வான வேடிக்கை, சனிக்கிழமை தீச்சட்டி முளைப்பாரி அம்மன் ஊர்வலம், அன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமணம் நாடகம். சூப்பர்ப்பா, இதாப்பா கரெக்ட். ஏய் வேற என்னப்பா, கோயில் பேச்சு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. போ போ கிளம்பு. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அவங்களாம் கூப்பிட வேண்டாமா? நாரப்பா கூப்பிடணும் நீங்க? அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நடந்துருமா இல்ல நடக்கதான் விட்டுருவாங்களா? ஆமா பை, சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய், பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல, எல்லாம் சரிதானே? என்ன சரிதானே? வீட்டுக்கு 500 ரூபா வசூல் பண்ணி அதுல 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்க. அதுதானே இந்த கூட்டம்? ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? அவன் பொய்யா சொல்லிட்டான். 15 வருஷமா இதை பண்றீங்க. நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஆள் எரிய போறாங்க. நிறுத்துங்கடா. இங்க பாருங்கயா, நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ளை மாதிரி தவிக்கிட்டு தெரிஞ்சவங்க. லேட்டா தான் புரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம்னு. அண்ணே, முடிவு என்ன வேணும்? முடிவா என்னையா சொல்றது? நம்ம ஊரோட ஒரு சின்னால பட்டிக்காரங்க அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல. ஏன் இந்த பூச்சிப்பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஊரா தெருவாயா போறது. இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின்ன என்னடா, இந்த ஊர் பேர்லயே சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகிழு பிள்ளைனா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? நாங்க திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக கேட்டோம். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.